தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மீண்டும் ஒன்றிய அரசின் குழுவினர் வருகின்ற 11ஆம் தேதி முதல் 14 வரை ஆய்வு செய்யவிருக்கிறார்கள். கடந்த டிசம்பர் மாதம் 16 தமிழ்நாடு வெள்ள நிவாரண விஷயத்தில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாயிலேயே வடை சுடுவதற்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கும் நிலையில் சென்னையின் அனைத்து வழித்தடங்களிலும் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகள் சிரமம் இன்றி பயணித்து வருகின்றனர். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு அரசின் ஸ்டார்ட் அப் டிஎன் என்னும் முயற்சியால் பல புத்தொழில் முனைவோருக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான முதலீடும் கிடைத்திருப்பது இது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.